இச்சப்போர்ட் சினிமாலைக்கு எந்த இப்படினா விஷயம் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, பரபரப்பாக ஒரு சண்டை பொங்கல் அன்னைக்கு கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா வந்து பவித்ரா வந்து இந்த வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் செய்வாங்க. அவங்க வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எப்பயுமே கடைப்பிடிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கூட வந்து அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும். இப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. என்னாச்சு அப்படின்னா, இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாமே வெளியவே வந்து இருக்குது. ஸோ யாருமே வந்து அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கல. ஸோ இவங்க தான் வந்து எல்லா விஷயம் வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வேலை இருந்திருக்கு போல். ஸோ இவங்க தான் வந்து அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 4-5 டைம் எல்லாரையுமே போய் கூப்பிட்ருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தானே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா யாரும் வந்து வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து முத்து, சாச்சனா எல்லாருமே, வர்ஷினி இவங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பவித்ரா வந்து அரிசி, பருப்பு ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் நல்ல அரிசி இருக்குது. அந்த அரிசி பருப்பு கலந்துருக்கிறத தூக்கி அந்த அரிசியில் வந்து போட்டாங்களாம். உடனே முத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏம்மா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பவித்ராவுக்கு செமையாக கோவம் வந்துருச்சு. ஏதாவது நீங்களும் வேலையை பண்ண மாட்டீங்க, நாம் பண்ணுற வேலையும் ஏதாவது குறை சொல்கிற மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து செமையாக காண்டாயிட்டேன். அவங்களாம் காண்டாயிட்டாங்க பவித்ரா மேலே. ஏம்மா நீ வந்து வேலை செய்யணும்னு சொல்கிற, உடனே வாங்க உடனே வாங்க உடனே வாங்கன்னா எல்லோரும் எப்படி வர முடியும்? இப்போ தானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம், நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பவித்ராக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே தான் 100 நாளையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதும் அப்படின்னா, பவித்ரா வந்து 4-5 வாட்டி போய் ஒவ்வொருத்தட்டையும் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறனால, இப்போ பவித்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து கோவப்பட்டு எல்லாருக்கூடயும் வந்து கத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து சௌந்தர்யா ஒரு பக்கம் வந்து, நீ இப்போது இங்கே நாங்கள் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது நீ கத்துறது என்ன ஆகுது அப்படின்னா, நீ வந்து எங்களை கத்துற மாதிரி இருக்குது. ஸோ நீ வந்து யார் வேலை பண்ணலையோ அவங்கள போய் கத்து அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். ஜாக்லின் வந்து அங்கே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். முத்துவும் வந்து நீங்கள் பண்ண உடனே நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். ஸோ அதுக்கப்புறமா ஆனந்தி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியுதுல்ல, நீ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லும்போது, நான் பண்ணலைன்னா யாருமே இவங்க பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை பவி, நீ ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா மற்றவங்க நேற்று கூட ஒரு விஷயம் யாருமே பண்ணல, நான் பண்ணேன், அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்க எடுத்து அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல. அதுக்கப்புறம் அது அப்படியே அவங்க டக்குன்னு வந்து அல்ற ரேஞ்சுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.